வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போயமில் யூனிட் 2ல இருக்கிற கொஷின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த போயமில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸை தான் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, போயம்ல இருக்கிற 2 லைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து தான் அதில் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த லைன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து எடுத்து ஈஸியா எழுதலாம். அதுக்கு அந்த போயம் கொஞ்சம் புரிஞ்சிருந்தாவே போதும், நம்ம அழகா வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. There's a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபேமிலியை வந்து என்ன சொல்றாங்க, நோபடி, யாருக்குமே அந்த ஃபேமிலியை வந்து பிடிக்காதான், அவங்கள லைக் பண்றதோ அவங்கள மீட் பண்றதுக்கோ யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து வசிக்கிற இடத்தையே என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னா குறை சொல்ற ஸ்ட்ரீட். எப்பவுமே அவங்க எல்லார பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கே கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேருன்னு சொல்றாங்க. இதுல இருந்து கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க பாருங்க. Where does the family live? எந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலி வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. They live in the complaining street. இந்த ஒரே ஒரு வரி தான் உங்களுக்கு ஆன்சர் ஆகும். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கம்ப்ளைனிங் ஸ்பெல்லிங் வந்து படிச்சீங்க. COM கம்ப்ளைனிங், PLAINING, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அடுத்து பாருங்க. Why do you think the street is named as complaining street? ஏன் நீங்க இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து வந்தது, அதை பத்தி என்ன திங்க் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. The people would be complaining always. அதாவது அந்த மக்கள் வந்து ஆல்வேஸ் வந்து எதையாச்சும் பத்தி கம்ப்ளைண்ட், எந்த விஷயத்த நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எது நடந்தாலும் அந்த விஷயத்த பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கே என்ன பேரா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அதனாலதான் அது வந்து கம்ப்ளைனிங், ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க. They grovel at that and they grovel at this. Whatever comes, there is something amiss அப்படின்னு கேக்குறாங்க. What does the word grovel mean here ன்னு கேக்குறாங்க. grovelனா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேக் ஏ லோ கட்டரல் சவுண்ட். அதாவது குரோவல்னா என்னதுன்னா, அதாவது அவங்க சண்டை போட சொல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண சொல்ல எப்படி கத்துவாங்களாம், அந்த நெஞ்சிலிருந்து அந்த சவுண்டு வந்து அப்படி சவுண்டா கத்தி வந்து குறை சொல்லுவாங்களாம். அதுதான் அதோட கட்டரல் சவுண்ட். அது நெஞ்சிலிருந்து வந்து வர சவுண்டு தான் கட்டரல் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. குரோவல்னா என்னதுன்னா கட்டரல் சவுண்ட். GUTTURAL, கட்டரல் சவுண்ட். கட்டரல் சவுண்ட். அடுத்தது பாருங்க. Why do they find everything amiss? They find everything amiss because they are full of negative thoughts. They are always unsatisfied. அதாவது இவங்க எதை கண்டுபிடிச்சாலுமே எப்படி ஃபீல் பண்ணுவாங்களாம், நெகட்டிவா, ஃபுல்லா அவங்க வந்து நெகட்டிவாவே யோசிப்பாங்க. அதனாலதான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க, திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அன்சாட்டிஸ்ஃபை. ஐயோ இது இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே, ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே அந்த விஷயத்துல சாட்டிஸ்ஃபைடு ஆகாமலே வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க. அவளோட தாட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. இதுல என்ன எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க. இந்த லைன்ல வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த ஃபோக்ஸ் whom you meet down the street அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அந்த ஃபோக்ஸ் மீட் பண்ணணும், நம்ம எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நாட் சாட்டிஸ்ஃபை, அதாவது சாட்டிஸ்ஃபைடே இருக்க மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபைடு திருப்தியோட இருக்க மாட்டாங்க, எதுலையுமே குறை கண்டுபிடிக்கிறதுனால நாட் சாட்டிஸ்ஃபைடா வந்து இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லோருமே எப்படி இருப்பாங்களா, நாட் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கொஸ்டின் இதுல இருந்து பாருங்க. வாட் டஸ் த வேர்ட் க்ளூமி மீன் ஹியர்? க்ளூமினா என்னன்னு கேக்குறாங்க. க்ளூமி மீன்ஸ்னா என்னது, அன்கிளியர், எதுலயுமே கிளியரா வந்து இருக்க மாட்டாங்க. அதாவது இருட்டான லைஃப், அதாவது நெகட்டிவ் தாட்ஸோடயே வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கிளியரா ஒரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கிளியரே வந்து அவங்க கிட்ட வந்து இருக்காது. அதான் க்ளூமினா அன்கிளியர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 4th பாருங்க.
The worst thing is that if anyone stays among them too long, he will learn these ways. இதுல கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த worst thing that can happen if anyone stays with them? They will learn their ways of grumbling. They will, அதாவது நம்ம என்ன லேர்ன் பண்ணனா இந்த வேஸ்ல, கிரம்பிளிங், அதாவது இவங்க கிரம்பிளிங் எல்லாத்துக்குமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா முணுமுணுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கிற worst திங் எதுனா அது கிரம்பிளிங் தான் அவங்களோட worst திங். They will learn their ways. அவங்க கிட்ட அந்த வேலை நம்ம என்ன இது பண்ணி கத்துக்கிட்டோம்னா கிரம்பிளிங், எந்த விஷயத்தையுமே முணுமுணுத்துக்கிட்டு இங்க ஒரு விஷயம் நடந்தா நம்ம வீட்லயே ஸ்ட்ரீட்லயே பாத்தீங்கன்னா கூட நம்ம ஏரியால கூட நடக்கும் சில விஷயங்கள். ஒரு வீட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட முணுமுணுக்க, ஐயோ அவங்க வீட்ல அப்படி நடந்தது இப்படி நடந்தது, அது பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கட்டும் நெகட்டிவா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட போய் அதை முணுமுணுத்து அதை வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கத்துக்கிறதுக்கு அது ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து worst thing அப்படின்னு வந்து சொல்றாங்க. Next, what are the ways of the grumble family? They are discontent and dissatisfied with everything. அந்த grumble ஃபேமிலியோட லைஃப் வேஸ் எப்படி இருக்கும்னா டிஸ்கண்டென்ட்டா இருக்கும். அதாவது திருப்தியின்மை. டிஸ்கண்டென்ட்னா திருப்தி இல்லாம எதுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. டிஸ்சாட்டிஸ்ஃபைட், எதுலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்க மாட்டாங்க. எவ்ரிதிங், எது நடந்தாலுமே, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எதுக்குமே அவங்க சாட்டிஸ்ஃபைடோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு குறை சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டோடவே இருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க. அண்ட் சோ இட் வேர் wisest to keep our feet from wandering into complaining street. What is the wisest thing that the poet suggests? To stay away from the grumble family. The poet வந்து கடைசி என்ன சஜஸ்ட் பண்றானா, இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலி கூட எப்படி இருப்பீங்க, தள்ளியே கொஞ்சம் இருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் தூரமா, ஸ்டே அவே ஃப்ரம் த கிரம்பிள் ஃபேமிலி. உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சும் அந்த மாதிரி கிரம்பிள் ஃபேமிலி, குறை சொல்றவங்க, நெகட்டிவ் தாட்டோட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி இருக்கணுமா, கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு போயட் சொல்றாரு. அடுத்தது, வாட் டஸ் த phrase to keep our feet from wandering refer to? It refer to stay away from the complaining street. அதே லைன் தான் திரும்ப பாருங்க. இந்த லைன் கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன இது ரெஃபர் பண்ணுதுன்னா, இட் ரெஃபர் டு ஸ்டே ஃப்ரம் த அந்த ஸ்ட்ரீட் இருந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளியே விலகியே வந்து இருக்கிறது நல்லது. அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு கெட்டவனை பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளியே நில்லு சொல்லுவாங்களா, அதே போலதான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றவங்க, குறை சொல்றவங்கள பாத்தீங்கன்னாவே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே விலகியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. What does the poet expect everyone to learn? The poet என்ன சொல்றான்னா, everyone என்ன லேர்ன் பண்ணுமா, the poet expect everyone to learn not to grumble. எல்லாருமே எதை கத்துக்கணுமா இந்த ஃபேமிலி மூலியமா, கிரம்பிள் பண்ணவே கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம கத்துக்கணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம கிரம்பிள் அந்த குறை சொல்றதுனாலயும் மத்தவங்கள பத்தி தவறா பேசுறதுனாலயும் நம்மளுக்கு நம்மள வந்து யாருக்குமே நம்மள பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம கூட பழகிறதுக்கு கூட வந்து எல்லாரும் யோசிப்பாங்க, ஏன் இது எல்லாத்துக்கும் இவங்க குறை சொல்றாங்க, நெகட்டிவா தாட்ஸோட இருக்காங்க அப்படின்னு நம்ம கூட பேசக்கூட மாட்டாங்க. அதனால அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாது, கிரம்பிள் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. What should we do when things go wrong sometimes? We should smile and take life as it comes. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் என்ன பண்ணணுமா, சப்போஸ் நம்ம செஞ்ச விஷயம் ராங்கா போனா கூட அதோட ஸ்மைலோட வந்து ஒரு டேக் கேர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் அப்படியே ரன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை விட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸோட வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த போயம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து போயமுக்காக எழுதுனது மட்டும் கிடையாது. இது நீங்க வந்து வளர பசங்க, இப்பதான் அவங்களோட டீனேஜ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட லைஃப். நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து கத்துக்கணும் நம்ம லைஃப்ல. இது ஒரு லெசன் தான்.
அதாவது நம்ம வாழ்க்கை பாடமும் கூடன்னு சொல்லலாம் இதெல்லாம். இது போல நம்ம ஒருத்தர இந்த வயசுலயே மத்தவங்கள பார்த்து குறை சொல்லக்கூடாது. ஒருத்தன பார்த்து இன்னொருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவன் இத சொன்னான், இவன் அத சொன்னான், அவங்க வீட்ல அது நடந்தது, இது நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த வந்து எடுத்துக்கணும். கெட்ட விஷயத்த அப்படியே விட்டுடணும். ஒரு சின்ன விஷயத்த வந்து பெருசாக்கி குறை சொல்லி அந்த விஷயத்துக்கு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல தாட்டோட வந்து இருக்கணும். நல்ல எண்ணங்கள் தான் நம்மளோட லைஃப்ப வந்து நல்ல விதமா வந்து மாற்றும். நம்ம லைஃப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போகும். இந்த போயம உங்க லைஃப்லயும் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து பயன்படுத்துங்க. இதுல இருக்கிற விஷயத்த வந்து கத்துக்குங்க. கிரம்பிள் பண்ணாதீங்க. பாசிட்டிவ் தாட்ஸோட, பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட வந்து லைஃப்ப வந்து ரன் பண்ணுங்க. நீங்களும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.